இல்லை இந்த பூச்சி ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க. ஐயோ பக்கமாலாம் போகல, தூரமாக இருந்தே கட்டுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ சுற்றிட்டு பாருங்க. ஏங்க இது என்னங்க இது? எனக்கே அதிசயமாக இருக்குங்க. இங்கே பாருங்க செவுத்து மேலே அப்படியே போயிட்டு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எங்கடா தனியாக நடந்து போயிட்டுருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இது செம்மையான ஆஃப் ரோடாக இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கவியம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இது வந்து கல்வராயன் மலையில் ஒரு ஃபால்ஸ், அந்த ஏரியாவை சுற்றுனது. ரோடு எல்லாமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்க, நாங்கள் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வ்ளாக் எடுக்கிறேன். அடுத்தது இங்கேயே இறங்கிட்டாங்க. அங்கே பாருங்கள் மண் எப்படி புதையுதுன்ட்டு. ஸோ இதில் போனோம்னா 2 பேரும் கீழே விழுந்துருவோம். அதனால தான் நான் இறங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா வெறும் மண் மட்டும்தான். இதில் அப்படிலாம் போனோம்னா கொஞ்சம் கஷ்டம். எனக்கு செருப்பு போட்டு போகிறதுக்கே நல்லா ஸ்கிட் ஆகுதுங்க. இதை நம்ம கவியம் ஃபால்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக எந்தளவுக்கு ஆஃப் ரோடு இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நிறைய தேங்கி நிற்கிது. ஸோ எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல. அவ்வளோ போங்கய்யா, இங்கேயே கூட வந்து எடுத்துக்கிறேன். ஏங்க நம்ம ஏதோ வழி மாதிரி வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இங்கே யாருமே காணோம். இதை கிராஸ் பண்ணி தான் போகுது தண்ணி. நான் கிராஸ் பண்ணி போய் பார்க்கலாம். இது எல்லாமே வழித்தடங்கள் தாங்க, ஆனால் எது வரைக்கும் போகுதுன்றாங்க தெரில. அதெல்லாம் கட்டி போட்டு தான் மேய்ச்சிட்ருக்காங்க. இங்கே யாருங்க இருக்க? ஒரு 2 பொண்ணு வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், இதுலேயும் போகலாமா, அங்கே வந்து நடந்து போகணுங்க அப்படின்னாங்க. நடந்து போகணும்னா அது ஃபால்ஸ்கிட்ட போகிறதுக்கு வழி இல்லையாமான்னு கேட்டேன். வழி இருக்குங்க, நீங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு இன்னொரு வழி இருக்குது, அதில் போகணும் அப்படின்றாங்க. மறுபடியும் நம்ம வந்து மேலே தாங்க நடந்து போகிறோம். ஏன்னா ஃபால்ஸுக்கு வந்து இந்த வழியில் போகலாமா, ஆனால் வண்டியை இங்கேயே நிறுத்திட்டு மறுபடியும் உள்ள ஜங்குக்குள்ளே பயங்கரமாக நடந்து போகணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வழியில் திரும்பி போனால் அந்த பக்கத்தில் ஊர்லேருந்து ஒரு ரோடு பிரியும். நாங்கள் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே டென்ட்டு போட்டு ஆகணுங்க. நம்மளுக்கு வழி தெரியல, அதனால் இங்கே பக்கத்தில் இருந்து ஒரு குட்டி பையன் நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கீழே விழுந்துட்டேங்க. மண் அப்படி ஒரே கிரேவல்ஸாக இருந்தது. அப்படியே முன்னாடி பேலன்ஸ் பண்ண இருந்த வெயிட்டுக்கு அப்படியே எல்லாம் இழுத்து விட்டுருச்சுங்க. போங்க போங்க, குட்டி பையன் போகிறான், மனத்தை வாங்கிடுவேன். அவ்வளோதாங்க. இந்த மலையை ஏறி இறங்கினா அந்த ஊர் வந்துடும். என்ன மோட்டாராக வச்சுருக்காங்க, இல்லை சும்மா ஒரு சாலை மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அருவி வந்துருமாம்மா. நடந்து போக வேண்டியது. பின்னாடி தான் ஃபால்ஸ் இருக்குங்க. கீழே சரைச்சி விட்டு விழுந்துட்டேன்னா லைட்டாக அப்படியே கையை கீழே ஊனிட்டேன், விழுகலை. நாங்கள் 2 பேர் தான் அப்படியே ஆடு மாடு வச்சுக்கிட்டு காட்டில் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு காட்டுறோம். இந்த ஊர் பேர் வந்து ஆற்றுக்கட்டு கிராமம். ஆற்று நிறையா தண்ணி போவோம். அந்த பக்கம் இருக்கிற மக்கள் இங்கே வர முடியாது, இங்கே இருக்கிற மக்கள் அங்கே போக முடியாது. சரி, இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்த, சரி இனிமேல் படித்தேன்னா படிக்கலன்னா என்ன, ஆனால் ஒரு சலுக்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுக்காக அந்த பிள்ளைங்கள்லாம் நினச்சி பார்த்தா நின்றுக்குச்சு. ஒரு 7 கிலோமீட்டர் தான் பள்ளிக்கூடம். பாப்பா அப்படியே படிச்சு 10ஆவதுல பாஸ் பண்ணிவிட்டா. இந்த மரவள்ளி குச்சி போடுவான். அந்த வண்டி வாடவா வெட்டாளும் கூலி எல்லாம் கழிச்சு ஏதோ நம்மளுக்கு பாதி போட்டு கொடுப்பானுங்க. அது பார்த்தா நம்மளுக்கு வரவுக்கும் பத்தாது, செலவுக்கும் பத்தாது. இதுக்கு மேல இந்த டீசல் போட்டு இறக்கிற மாதிரி இருந்தா பீனிச்சு போடுவான், அவரை போடுவான், இது தக்காளி நடுவோம், தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அது வரங்கிட்டு போறங்கிட்ட என் கொடுமை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இதுக்கு இன்னும் ஒரு வழிமுறை கிடைக்கல. ஆனா நான் கடந்து போயிட்டு பார்த்து பேர பிள்ளைங்க இருக்கிற எதிர்காலத்துக்காச்சும் நல்லா இருக்கணும் இல்லையா, அது இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்ப்பா. கண்டிப்பா. இது வரைக்குமே யாரும் வந்து இங்க பார்த்ததில்ல, போனதில்ல. அப்புறம் உங்களை மாரி இங்க வந்து பார்த்தா வரவங்கிட்ட
இது மாதிரி எங்கள் கோரப்பாடு கொஞ்ச நேரம் சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் போய் பார்த்து உட்காந்துருக்க வேண்டியதான். மூட்டு வலிக்குங்களா? மூட்டு வலி, கடிக்கு கடிக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். தனித்தனியாக தாங்க. சும்மா பிரிஞ்சு போய் கிடக்குதுங்க. இதெல்லாம் கூட இடிச்சு வேலை செய்யணும் பாருங்க. காத்தடிச்சு இல்லை பாருங்க, அதுதான் பார்க்குறேன். ரொம்பங்க. ஆனால் 2-3 கலரில் இருக்குங்கம்மா. அது வேணா. இது சூரியகாந்தி வேறு தனியாக இருக்குது. தனியாக இருக்குங்களா? இது இந்த சின்னது கடுகுங்களா? இது கொள்ளு நாங்கள் இது பண்ணிக்கிறது. இதுக்குள்ளே இருக்கிறது மொச்சைங்களா? இது இது வந்து மொச்சப்பட்டை. இது வந்து தட்டைப்பயிறு. மறுபடியும் நம்ம தேவைப்பட்டாப்ப இதை எடுத்து அப்படியே உரல்ல குத்தி நம்ம குழம்பு வச்சு கொண்டு. கொத்தமல்லி, இந்த சூரியகாந்தி, அதை விட்டுருங்க. நிறைய வச்சிருக்காங்க ஸ்டோர் பண்ணி. இது வந்து தேனை. இதுதான் தேனை. ஓ, இதுதான் தேனை. இது வந்து தேனை. இது வந்து எங்க மலையில விளையிற புழுதிகார நெல். இது மழை நீர்ல விளையிறது. மழை என்ன நெல்லுங்க? புழுதிகார நெல். புழுதிகார நெல். இப்ப இன்னைக்கு நாங்க 50 வயசு ஆகுறோம். இன்னும் ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரம் இன்னும் கிடையாது அதிகம். சரி 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 சரி. ஆனா எதுவுமே பழுக்கலைங்க. அதான் இந்த பக்கம் தான் இந்த காஃபி இதெல்லாம் போட்டிருக்காங்க. சாரி, காஃபி. அவங்க காஃபின்னு சொல்லி நம்மளுக்கு அப்படி வந்துச்சு. பட் அதுதான் கரெக்டு. இது இடையில காஃபி போட்டிருக்காங்களா? இதுதான் வந்து அந்த என்ன சொன்னாங்க, சவுக்கு சொன்னாங்கள்ல, கர்நாடகா சவுக்கு அப்படின்ட்டு. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குங்க. ஆனால் இது என்ன சவுக்கு, என்ன மரம்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் இதான் சவுக்கு மரம். நிறைய மலைக்காடுகளில் மக்களாக வாங்கி நட்டு வைக்கிற ஒரு சவுக்கு மரம். சரி சரி, ஓகேங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி அடுத்து வந்து இவங்க சொன்னாங்களே இந்த ஊரோட சேர்ந்து இன்னொரு 10 வீடு. ஸோ இந்த மலைக்குள்ளே இறங்கி போகணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் நம்ம வந்து போக போகிறோங்க. இருங்க, நான் கொஞ்சம் வேகமாக போயிருக்கேன். லைட்டாக இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதுங்க. ஆமாங்க, நம்ம வந்த வழியில் அங்கங்கே தெரியுது. கேமராவில் ஜூம் பண்ணி காட்டணும். நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு தான் இருக்காமா. இந்த வழியில் தான் போகணும்னு சொன்னாங்க. இது வந்து அப்படியே போய் மெயின் ரோடு வந்து ஜாயின் ஆயிரும் அப்படின்றாங்க. நடந்து வந்து அப்புறம் நம்ம வந்து இப்படி காட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே போனோம்னா நம்ம அந்த ஊருக்கு வந்து போயிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வீடு தெரியும் பாருங்கள். அங்கெல்லாம் தெரியுது பாருங்கள், இந்த சின்ன சின்ன வீடு. ஸோ அங்கே தான் இந்த 10 வீடு இருக்காமா. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோங்க. இப்போ நம்ம பக்கத்தில் தெரியுற அந்த மலைச்சரிவுகளில் தாங்க நிறையா குடும்பங்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர். ஸோ இதில் தான் நம்ம இறங்கி போகணுமா? இதில் போகணுமா? இதுலையா? இதுலேயே போயிடலாமா? இறங்கி இப்படி போயிடலாமா? இதுலேயே இறங்கி இப்படி போயிடலாம். நம்ம அப்படியே போகலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த குச்சிக்கிழங்கு காட்டு வழியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. வேறு மாதிரி இருக்குது. இந்த மலையை தாண்டி போகணும் மாட்டேன் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம நேற்று இந்த வழியாக தான் வந்தோம்னு நினைக்கிறேன். தெரியல எதுக்கும் போவோம். ஆமாங்க, இந்த மலைத்தொடர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டிஸ்ட்ரிக்டை, மாவட்டத்தை வந்து கவர் பண்ணுதுங்க. சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இந்த 3 ஒரு வழியை விட்டுருவோம். வாங்க. ஆமாம், நேற்று வந்தேங்க. ஆமாங்க. அப்படியே நைட் அங்கே இருந்தாங்க. அப்படியே அவங்க கிட்டலாம் பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. சரி, வரேங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்களா? இல்லைங்க, அங்கே எட்டரைப்பட்டி வரைக்கும் போயிட்டு வரேன். எட்டரைப்பட்டி இதிலே நடந்து போயிடுவீங்களா? எவ்வளோ நேரம் நடக்கணும் இவங்களா? இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கணும்? எட்டரைப்பட்டி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் நடக்கணும்? 1 மணி நேரம் ஆகுதுங்க. 1 மணி நேரம். 1 மணி நேரம் ஆகுது. உங்களுக்கே 1 மணி நேரம். கவியத்துலேருந்து வரீங்க? சரி. ஆமாம். இப்போ நேராக வரேங்க. சரி வரேங்கண்ணா. ஆமாங்க, கோயம்புத்தூருங்க. அதான் ஆமாம், எடுத்துட்டேங்க. சரி, அதான் கண்டிப்பாக பரவாயில்லைங்க. அதான் சரி, வரேங்க. சரி, ஆமாங்க. சரி. கண்டிப்பாங்க. சரி. கரெக்டு. ஒரு
இந்த மாதிரி வந்து யாராவது வந்தோம்னாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்கு. ஆமாங்க, உண்மை தானே. நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அவங்க அதுக்கு 10 பதில் சொல்கிறாங்க பாருங்க. மற்ற நிறைய இடத்துல 10 கேள்வி கேட்டால் ஒரு பதில் வரும். இல்லை என்ன விவசாயம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் கேள்விக்கு விடவே ஒரு 2 பதில் சேர்ந்த மாதிரி தான் சேர்ந்த மாதிரி தான். அது நம்ம ஒரு கேள்வி தான் கேட்குறோம், நம்ம தான் எல்லாமே காட்டுறாங்க. அதே மாதிரி இவரும் பாருங்க, வாங்க என்னைய வந்து எடுங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. ஏங்க இவர் யாருன்னு தெரியுது இல்லை? வழி கேட்டு வந்தோம். நேற்று அங்கே லாஸ்ட் டெட்டுன்னு போயிட்டு திரும்பிட்டு வந்தாங்க. அங்கே ஒருத்தர் வந்து இவர் தான் உட்காந்துருந்தாரு, சொன்னார் இந்த வழியில் போங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் பிடிச்சிக்கிறீங்களா? எதைங்க இறக்குங்க. இனி அதையும் இங்கே மேலே ஏற்றி விட்டுருங்களேன். இந்த கை ஃப்ரீயாக இருக்குங்க, அதனால் இவருக்கு பொறுக்கல. நான் இந்த கையில் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிட்றேன். எப்படி வராருன்னு இதில் பின்னாடி அப்படியே வருதுங்க. இனி அதையும் கொடுங்க, நான் இதையும் வாங்கிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டங்க, ஏன்னா மலையில் ஏறி இறங்குறது கஷ்டம். இதில் வந்து லோடு அதிகமாக ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். அப்புறம் என்னங்க பண்ணுறது, நண்பர்களாக போயிட்டாங்க. சரி நம்மளால் முடியல அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சரி ஓகேங்க, நம்ம இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே அந்த கிராமத்துக்கு வந்து போக போகிறோம். இவங்களே கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அவங்களுடைய குறைகளை வந்து சொன்னாங்க. ஸோ மேபி இந்த வீடியோ 2வது வீடியோவாக கூட நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரே வீடியோவை கூட பார்த்துட்ருப்பீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மண் சரிவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால தான் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நேற்று லைட்டாக சிராய்ப்புகள் சில ஆயிடுச்சுங்க, ஏன்னா மேலே ஏறும்போது கொஞ்சம் கால் அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் சுளுப்புற மாதிரி ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் வலிக்குது. ஏன்டா அவரை விட்டுட்டு நீ மட்டும் வரேன்னு கேட்காதீங்க, ஏன்னா 2 பேருமே வந்தால் பேசிக்கிட்டு அப்புறம் அவரும் பிளாக் எடுக்கிறாரா, அவரை இடையில நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் பேசுகிறதில்ல அவரோட வாய்ஸ் கேட்கும். அதனால தான் சரி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டுருக்கேன். பட் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி தான், அந்த டிஸ்டன்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் சரி ஓகே, நம்ம வந்து இப்போ அந்த ஆற்றுக்கு வந்துட்டோங்க. இந்த ஆற்றுலேருந்து நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ ஆறு உங்களுக்கு நமக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு பெரிய மலையை க்ராஸ் பண்ணி அப்புறமா இந்த ஆற்றையும் க்ராஸ் பண்ணி அப்படியே நம்ம அந்த பக்கம் போக போகிறோங்க. சரி வாங்க போவோம். அதை தாண்டி தாங்க அந்த பக்கத்தில் வந்து கிராமங்கள் இருந்தது. அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அம்மா கால் கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக பெயின் ஆகுதுங்க. அம்மா இன்னும் பேலன்ஸே இல்லாமல் போகுது, வெயிட் அதிகமாகிட்டே இருக்குங்க ஒவ்வொரு ட்ரிப்புக்கும். உங்களுக்கே தெரியும், யார் வந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக தாங்க ஆகுது. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து ஆற்றை வெற்றிகரமாக கடந்து விட்டோம். இனி அங்கேருந்து அப்படியே அந்த ஊருக்கு போயிட்டு அப்புறமா உங்களுக்கு பிளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி குழந்தை பாருங்களேன், அவங்களாம் ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களாம் மேலே இருக்கிற குழந்தைங்க, இந்த கிராமத்தில் தான் இருக்காங்க. சரி அப்படியே நம்ம போகலாங்க. இல்லை நம்ம அந்த ஃபால்ஸ் போனோம்ல, அந்த ஃபால்ஸ் இங்கேருந்து அப்படி ஒரு தெரியாமல் போனாங்கன்னா அது வந்து ஒரு அபாயகரமான வழி அப்படிங்கிறதுனால கட்டையை போட்டு வச்சுட்டாங்க. சரிங்க, இது வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட இதுக்கு 2 வீடியோக்கு முன்னாடி வரைக்கும் விளாக் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுலேருந்து மறுபடியும் நம்ம மேலே ஏறி போய் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறாங்க. அம்மா இது வேறு இடையில நான் பேசுகிறது சவுண்டு அவரு பேசுகிற சவுண்டும் இங்கே மிக்ஸ் ஆகி எனக்கு கேட்குற உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க, அதனாலே நம்ம கொஞ்சம் வேகமாக ஏறி போக வேண்டியதாக இருக்குதுங்க. சமைங்க அது இந்த ரோட்டில் தாங்க நேற்று ஸ்லிப்பாகி விழுந்து எழுந்திரிச்சதெல்லாம் இந்த ரோடு தாங்க. ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே மண்ணாக கிடக்குதுங்களா, அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி கல் வேறையா, அதனாலேயே நம்ம நேற்று 2 இடத்துல அப்படியே ஸ்லிப்பாச்சு. பட் ரொம்பலாம் விழுகல, கையெல்லாம் ஊனிக்கிட்ட கையில் லைட்டாக காயங்கள் மட்டும்தான் ஆச்சு. ஆனாலும் அது காலில் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணதுனால கால் கொஞ்சம் வலிக்குது. ஏன்னா வெள்ளியங்கிரி நம்ம போயிருந்தோங்க, அப்போ கொஞ்சம் ஹெவியாக அந்த அன்னைக்கே ஏறிட்டு அந்த அன்னைக்கே இறங்கினோமா, அதனால் லைட்டாக கால் வலி இருந்தது. ஏன்னா 2-3 இடத்துல அங்கேயும் ஸ்லிப்பாச்சு.
அதனுடைய பெயின் அப்படியே இருந்தது. பட் அதை நான் பொருட்படுத்தாமல் அடுத்தடுத்த இதில் அப்படியே வந்துட்டோமா, அதனால் இந்த பெயின் இன்னும் இருக்குங்க. ஸோ வேறு எப்படிங்க இதில் டெய்லியும் போயிட்டு வந்து கம்யூட் பண்ணிவிட்டு கஷ்டம். சரி ஓகே, நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் விளாக போய் கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி அந்த 10 வீடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கே தான் நம்ம நேற்று வண்டியோட நிறுத்திட்டு போயிருந்தோம். ஸோ இவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்களோட கஷ்டத்தை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அப்படியே கிளம்பலாங்க. அவ்வளோதாங்க, முடியல. இன்றைக்கி நேராக கீழே போகணும், போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ அதான் அந்த வீடுகள் பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம வண்டி அப்படியே தான் நிற்கிது. இங்கே தான் அந்த அண்ணாவும் இருந்தார். செமையாக இருக்குதுங்க ஏறிக்கலாம். அப்பா அப்படியே இறக்கி வைக்க வேண்டியதான். ஏம்மா போயிட்டு வந்துட்டாங்கண்ணா. என்னண்ணே புரியலைங்க? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா, கரெக்டு தான். நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்தோம். அவ்வளோதாங்க. வண்டியில் ஒன்றாவது அதான் அவர் ஹெல்மெட் எடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ஓகே நீங்கள் போகலாம். அப்படி ட்ரெஸ் காட்டுக்கு போயிட்டாருங்களா? இது இங்கே தான் அந்த 10 வீடு இருக்கு இல்லைங்களா? இந்த 10 வீடு பாருங்க. 2 3 4 5 6 7 அப்புறம் உள்ள அது லாஸ்ட்டில் ஒரு அந்த சைடு. அங்கேருந்து பார்க்கும்போது இப்படி தெரிஞ்சது. கரண்ட் எல்லாம் இல்லைங்க. கரண்ட்லாம் இல்லாமல் அதான் நீங்கள் சோலார் போட்டுக்கிறீங்க. அவங்க போட்டதா அது ஒன்று தான். ஓ சோலார் நீங்கள் வாங்கி போட்டுக்கிறீங்க. அவங்க வீட்டில் அதுவுமே இல்லை, சோலார் இல்லை அந்த வீட்டில், அந்த தனி வீட்டில். அங்கே எரிஞ்சு அது கண்ணாடி போயிடுச்சு, அதாவது உடஞ்சி போயிடுச்சு. அதான் அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க கரண்ட் எல்லாமே. எப்படிங்க தனியாக காட்டில் வாழ்க்கை பாருங்கள். எல்லா இடத்துலையும் புளிய மரம் வச்சு புளி விவசாயம் அப்படின்னு இந்த 10 வீடு மட்டும் தற்சார்பாகவே இருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா இருங்க. ஸோ அவங்க வந்து அந்த மண்ணை வச்சு பூசி அதை வந்து ரெனோவேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மேலே சுண்ணாம்பு சாணி வச்சு மொழுகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த இதெல்லாமே இப்போ தான் போட்டிருப்பாங்க போலிங்க. பரவாயில்ல, டிராக்டர் வச்சுருக்காங்க. இவ்வளோதாங்க வீடு. அண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரே சோலார் போட்டு லைட்டு மட்டும் கொடுத்துருக்காங்களாமாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. அதுக்கப்புறம் இவங்களுடைய வீடுகள் அவ்வளோதாங்க இருக்குது. இந்த 10 கிராமம் சேர்ந்து ஒரு ஊருங்க. இந்த 10 வீடு சேர்ந்து ஒரு கிராமங்க. என்னடா வளர்ற அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதாக திண்ணம் இல்லைன்னா முற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், சாணியெல்லாம் போட்டு முடியுது. இந்த 10 குடும்பத்துக்கு மட்டும் ஒரு கோவில் அந்த மாதிரி. ஸோ மாரியம்மன் கோயிலுங்களா அது? சரி அதான் கரெக்டு தாங்க. பொதுவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்தந்த இடத்துல அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்து. அதான் இங்கே வந்து இவங்க அந்த ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான தானியங்களை சேகரித்து வைக்கிறதுல இவங்க முக்கியமாக அதில் தான் இவங்க ஈடுபடுறாங்க. இவங்க லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க சாப்பிட்ற தேவையான தானியங்களை சேகரித்து அதை பதப்படுத்தி அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான இதை பண்ணிக்கிறது. ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது. அப்புறம் மழைன்னா எத்தனை மலைங்க போயிட்டு வரணும் இல்லைங்க. இப்போ டிராக்டர் இருக்குது, இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு. டிராக்டர் யாருக்கு? ஊருக்காரங்க. நம்ம ஊருக்காரங்க வெளியூருக்காரங்க.
இப்போ நீங்கள் உங்கள் காட்டுக்கு ஓட்டுறதுக்கு நீங்கள் வாடகை பண்ணிருக்கீங்க, போயிட்டு வர முடியாதனால அவங்க இங்கேயே நிறுத்திட்டு போய்க்கிறாங்களா? சரி சரி சரி. அதான் ஓட்ட அப்படியே இங்கே நிறுத்திவிட்டாங்க. இப்போ நம்ம ஓட்டணும்னா அது இப்போ 10 வீடுகளுக்கு இருக்கிற காடுகளில் ஓட்டுறதுக்குன்னா அவர் கொண்டு வந்து நிறுத்தி அந்த 10 வீடுகளுக்கு கொண்டு வந்து காடுகளுக்கு ஓட்டுற வரைக்கும் இங்கே நிறுத்திக்குவார். நிறுத்திக்கலாம். அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு போய்க்குவாரு. வேணுங்கும் போது வேறு இடத்துக்கு வாடகை கொண்டு போகும்போது இங்கே எடுத்து கொண்டு போய் அங்கே விட்டுருவார். அந்த மாதிரி அங்கே எப்படி இருக்காங்களோ அதே தான் இங்கே. அதுதான் என்ன அவங்க தனி வீடாக இருக்காங்க, ஒரு 4-5 வீடாக சேர்ந்து இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம திடீர்னு போக முடியாது. ஆமாம், அதுக்கு தான் வண்டி கொண்டாந்து நிறுத்திவிடுவாங்க. இவர் மகன் வண்டி ஓட்ட அப்படியே வாடகையே கொடுத்துட்றாங்க டிராக்டர். ஆமாம் நீங்கள் ஓட்ட தெரிஞ்சா நீங்கள் ஓட்டிக்கலாம், அதுக்குள்ள காசு நீங்கள் கொடுத்துட்றோம். அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ எங்க காய்ச்சி நாங்கள் கொடுத்துறோம். அதுதான் உங்கள் காட்டுக்கு ஓட்டுறதா நீங்கள் காசு கொடுத்துருவீங்க. இவர் காட்டு அதான் ஒரு 10 மணி நேரம் ஓட்டுறாங்களா, 10,000 கிடைக்குதுன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் தான் ஓட்டுவானுங்க. அந்த 1000 ரூபாய் கூலி மட்டும் தான் கொடுப்பானுங்க. எப்படி இல்லைங்க, இவங்க கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. இவங்க அதை ஓட்டுறவங்க டிரைவர் அவங்க ஓட்டும் போது 10,000 ரூபாய்க்கு ஓடுது அப்படின்னா 1000 ரூபா வாடகையாக கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து கூலியாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு சம்பளமாக ஓட்டுறவங்களுக்கு சம்பளம் அவங்களே கொடுத்துருவாங்க. எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. அதான் அவங்க வண்டியும் கொடுத்துட்றாங்க, ஆள் டீசல் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஓட்டுறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. உங்கள் காட்டுக்குள்ளே ஓட்டிக்கிறாங்க. ஆமாம். இப்போ உங்கள் காட்டுக்கே நீங்கள் ஓட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சம்பளம் இல்லை. அதான் அதுக்கு தகுந்த மாதிரி காசு கம்மி பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். அதை கழிச்சுக்குவாங்க. அதுதான் அதுதான் எங்களுக்கு சம்பளம் இல்லை. அதான் டிராக்டர் இப்போ 4 மணி நேரம் ஓட்டா அது ஒன்று கூலி கொடுத்துரும். 1 மணி நேரத்துக்கு இப்போ 900 ரூபா. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு 900 ரூபா. டீசலோட சேர்த்து சொல்கிறீங்க? இல்லை நம்ம தான் டீசல் போடணுங்களா? அதுக்கு 900 ரூபா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு கொடுக்குறீங்க. காடு ஓட்டணும் 900 ரூபா. அதான் அது அந்த காய்ச்சல் ஓட்டி முடிஞ்சோன்னா கொடுத்துடணும். அது அங்கே போடும். அப்புறம் வந்து அந்த ஓனர் வந்து ஓட்டுறவங்க அதான் ஒரு கான்செப்ட் தாங்க. அதாவது டெய்லி வந்து ஓடிட்டு போக முடியாது. அதனால ஒரு டைம் வந்து இவங்க எல்லாம் காடுகளுக்கு அந்த உழவு ஓட்டுறதோ இல்லை அந்த டிராக்டருக்கு அந்த சீசன் வரும்போது சீசனுக்கு வந்து அவங்க நிறுத்திக்கிறாங்க. இவங்க ஆட்களே யாராவது ஓட்டிக்கிறாங்க. அந்த அந்த மொத்த டிராக்டருக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை வந்து இவங்க கொடுத்துட்றாங்க. அதில் ஓட்டுறவங்களுக்கு அந்த டிராக்டருக்கார சம்பளம் கொடுத்தாரு. டீசலையும் கொண்டு வந்து வச்சிடறாரு. சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த வந்து கான்செப்ட். சரிங்க, இந்த கோயில் பார்த்து வரங்க. சரி வரேங்க. எப்படிங்க அதில் வழி இருக்கா? இதில் தாங்களா? சரிங்க. அடுத்தது வந்து அவங்களுடைய மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை ஆமாம், எஸ்டி மலையாளின்னாங்க, பழங்குடின்னாங்க. அங்கே வந்து மேலே வந்து ஏதோ ஊராளி கவுண்டர்ஸா சம்திங் ஏதோ ஒரு கவுண்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க தாங்க இந்த விவசாயம் இந்த மாதிரிலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க. ஸோ பார்க்கலாங்க. இங்கே தான் மாரியம்மன் கோவில். ஆமாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். செருப்பு கழட்டிட்டு வரோம் போங்க. இல்லைங்க, சும்மா நம்ம வந்து எப்படியெல்லாம் வழிபட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கெஸ் தான். ஸோ இது 2 இது வந்து வாசலுக்கு உண்டான இதை வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம் இல்லைங்க. ஆண்டவா எல்லோரும் நல்லா இருக்கணும். இல்லைங்க, இதுவே ஓரளவு கிளியராக தெரியும். இப்போ அங்கே பாருங்க எவ்வளோ சிலந்தி பூச்சிகள்னு. சிலந்தி பூச்சிகள் பாருங்கள், இந்த 8 கால் பூச்சி எவ்வளோ ஒரு அப்படியே பக்கத்தில் வருதுங்க. இந்த படத்தில் பார்க்குற மாதிரியே. அதான் இன்னும் இது ஃபுல்லாகவே இருக்குது. ஐயோ, டார்ச் வேறு இதில் ஆன் ஆகாதுங்க. இல்லைங்க, என்னோடதில்லை நீங்களாம் பக்கத்துலேயே வருதுங்க. ஸோ இதுதான் சாமி கோயிலுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு புற்றே வளர்ந்துருச்சுங்க. அதுதாங்க அப்படியே அங்கேருந்து சவுண்டு கேட்ட உடனே ஒரு இந்த பக்கம் இந்த மூலையில் இருக்குதுங்க. இல்லை, இந்த பூச்சி ஒன்றாகாது, இருந்தாலும் கூட்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க. ஐயோ, பக்கமாலாம் போகல, தூரமாக இருந்தே கட்டுற பாருங்க. பூச்சி பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ சுற்றுது பாருங்க. ஏங்க இது என்னங்க இது? எனக்கே அதிசயமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, செவுத்து மேலே அப்படியே ஏறி போயிட்டுருக்குது. தெரியுதுங்களா பூச்சி எப்படி இருக்குன்னு? செவுறு ஃபுல்லாக பூச்சி ஆயிடுச்சுங்க. வெயில் காலத்து அப்போ அங்கே தான் வேற மாதிரி நாங்களே யாரும் உள்ள போக முடியாது.
எங்கேயாச்சும் உள்ள போகணும். இல்லைங்க நீங்கள் யாரும் போகக்கூடாதுங்களா? அது நல்லா சித்திரமாகினா இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. அதான் திருவிழா போடும். இந்த கோயிலுக்கு திருவிழா போடுங்க. தெருவில் ஏதோ ஆள் கொடுப்பாங்களா வச்சு ஒரு பாம்பு வரும்னு சொன்னாங்க, அதை எப்போங்க? பாம்பு அது அது அதே வந்து அது வந்து நம்ம சாமி கும்பிடும் போகிறோம். சாமி கும்பிடும்போது பள்ளியம் போட்டால் அது பால் ஊற்றி வைக்கணும். அப்போ வரோம் கண்ணுக்கு இருக்குது. அதுலேருந்து இப்போ உள்ள ஒரு புற்றுக்கண்ணு இருக்குங்க, அதுல இருந்து ஒரு மாட்டோம் பேசிட்டு இருந்தேன். வராது. அதான் அது வந்து நம்மளும் புத்துக்கண்டு அதான் புத்துக்கண்ணு அதான் பார்த்தேங்க. அதுல இருந்து தான் வருங்களா? அதான் எடுத்துருக்கோம். சரி 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 சரி. ஆனால் சிலந்தி நிறையா இருக்குங்க. சரசரன்னு சவுண்டு கேட்டுச்சுங்க. நான் வேற ஏதாவது ஒன்று பார்த்தேன். அவரும் பார்த்தா அவ்வளோ சிலந்திகள் வருது. அந்த பூச்சி தான். அதான் அதான். சரி போமா. சரிங்க. சரி வரேங்கண்ணா. படு பயங்கரமாக ஆயிடுச்சுங்க ஒரே செகண்டில் மாதிரி. போட்டுவிட்டா ஏதோ ஒரு நல்ல கண்டிப்பாங்க. சரிங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். சரி ஓகேங்க. அந்த லாஸ்ட்ல எல்லாமே ஒரு வீடு இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு வீடு. இதுக்கு அந்த ஆற்றை தாண்டி போகணுங்களா? ஆமாம், ஆத்தாண்டி தான் போகணும். சரி சரிங்க. இதில் இப்போ அந்த ரயின் இதில் ஒரு கொட்டையை ஓ, அந்த ரோடு வர வழியில் அப்படியே 2 வீடு இருக்குங்க. சரி சரிங்க. நாங்கள் இதில் கத்தியாகவே இருக்கிறோம். சரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்து யாராவது உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்சதை இவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாகவே வந்து இவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாங்க. சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளோதாங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். இங்கே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கேட்டது வரைக்கும், காட்டு மாடுகள் தொல்லை இருக்குது. அது வந்து நார்மலாக விவசாயம் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கிழங்கே தோண்டி தின்றுதாமா. ஸோ அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த ரோடு, மின்சாரம் அப்படின்ற ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய கஷ்டம்லாம் தெரியாது மேபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைட்டாக டச்சியாக தான் இருந்ததுன்னா இங்கே வரும்போது ஏதாச்சும் சின்ன உதவி பண்ணிட்டு போங்க. ஓகே, நம்ம இதோட இந்த கிராமத்தை முடிச்சுட்டு அடுத்தது வந்து வேறு ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி போக போகிறோம். மேபி ஊருக்கு தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த vlog எப்படி இருந்தது அப்படின்றது அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம கம்யூனிட்டியை வந்து பெருசாக்கணும். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிட்டு இடையே வெயிட் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ.